ரைட்டு ரைட்டு பொண்ணு மேலே லெஃப்ட் கேஸ் கூட மேலே ஏறிடலாம். நம்மளோட இங்கே தாங்க இருக்கு. அந்த பாட்டி வந்தாங்க, பாட்டியை காப்பாற்றணும். நான் சொல்லு சும்மா சொல்றதெல்லாம் பாட்டியை காப்பாற்றணும் அப்படிதான். அந்த ஹெட்லைட் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கடைசி ரைட்டு. பிரேக் பிடிச்சா எக்ஸைட் யூஸ் பண்ணுமா கிளச்சில் மூவ் பண்ணுவாங்க. மோனேஷன் வைக்கிறேன் வண்டி ஆப்பாடு நிதானமாக இரு. மேட்டு வைக்கிறது பயப்படாத. நான் தான் பயப்படணும். ஐயோ பின்னால் போகுதுன்னு போயிடுச்சா போலையா? எல்லா வண்டியும் போகும், கிளச்சிலேயே போகும். பட் நிதானமாக இருக்கும். டக்குன்னு பதட்டப்படாது. இப்போ யாருமே இல்லை பதட்டப்படுறோம். பின்ன அந்த பயங்கர பேக்கெட் லெஃப்ட்டு யாருமே இல்லை பதட்டப்படுறோம். பின்னால் ஆளுங்க என்ன பண்ணுவேன், தேங்கிறேன். அவ்வளோதான் நான் முடிச்சுட்டு இங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிக்கிங்க. ஃபஸ்ட்டு எந்த விஷயத்துக்குமே பதட்டப்படாதீங்க. பட் நம்ம ரோடு எங்கே வைக்கிறேன்றது இவ்வளோ தூரம் வந்து திருப்பணும் வைக்கிறேன். அதுக்கு ஒரு செகண்ட் மெதுவாக வந்துருக்கலாம். வளைவு திருப்புறோம், யார் வராங்கன்னு தெரியாது. பொறுமை ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீங்கள் வண்டி நல்லா தான் ஓட்டுறீங்க, எனக்கு தெரியும். 14 நாள் தானே. அதுக்கு 10 நாள் கழிச்சு தான் வந்திருக்கேன். 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழிச்சு அதுக்கு கழிச்சு வந்துருக்கேன். 10 நாள் ஆயிருக்கணும். கண்டிப்பாக 10 நாள் 8 நாள் ஆயிடுச்சு. இல்லை போன மாதத்தில் ஒரு 4 நாள் 10 நாள் மேலே ஆயிடுச்சு. 10-15 நாள் கழிச்சு வந்து வண்டி நீ நல்லா தான் ஓட்டுற. நீ டிரைவர் ஆகிட்ட எனக்கு தெரியுது. ஆனால் கொஞ்சம் மெதுவாக ஓட்டு. கார்னரில் பேக்கரி லெஃப்ட் எப்படி நிறுத்திடுங்க. ஓகேண்ணா. அப்படியே ஜாலியாக அப்படியே சின்சியராக ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களே 2 பேரும். ஏதோ 2 பேரும் நல்லா மாவு விளைஞ்சிட்டு இருக்கீங்க. போலாம் விட்டு போலாம். தெரியுங்களா? புரியலைங்க. அந்த தம்பி தெரியுங்களா? தெரியாது. பாடுறதானோ? போலாம் அவர் பிக்கப் அவ்வளோதான். நம்ம அவர் பிக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிஹெச் ஆர்ச் இருக்குல்ல, அந்த இடத்துல யூட்டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா ஓகே கோயில் வழிட்டு போய் மாற்றிக்கலாம்.
10 நாள் கிளாஸ் முடிச்சுட்டு மாதிரி 5 நாள் வந்திருக்காரு. அந்த அன்னைக்கு ஒருத்தர் வந்தார்ல எம்ஜி தெரியாது கரெக்டாக ஒருத்தர் பிக்கே பண்ண முடியல அறிவு அவருக்கு இப்போ இது ஸ்லாட்டு அவருக்கு பேலன்ஸ் இன்னும் 2 நாள் கிளாஸ் இருக்குது. அவர் ஸ்லாட் இன்னும் போட சொல்லல. பொங்கல் முடிஞ்சு போட சொல்லிட்டேன். பொங்கல் முடிஞ்சு மொத்தமாக ஆமாம் நீ 8ஆம் தேதி போட்டான் தானே? ஆமாம். பொங்கல் முடிஞ்சு உங்களுக்கு ஸ்லாட் போட சொல்லிடலாமா? வேலை முடிஞ்சிடும். போட சொல்லிடுங்க, போட்டு நீங்கள் வந்துடுங்க. அங்கே நான் வர்றது செட் ஆகாது தம்பி. ஆமாம் ரெகுலராக ஆர்டி ஆஃபீஸ் யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க போனாங்கன்னா எச்சு கம்மியாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு 8 கிலோமீட்டர் தான். நீங்கள் 10 நிமிஷத்தில் ஓட்டினாலும் பின்னால் தான். சரியா? எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா மாட்ட போகிறோம். ஃபுல்லாக உட்காந்துருக்க நல்லா தெரியிருக்கு. அவர் எக்ஸைட் பெடல் இருக்குல்ல அங்கே ஒன்று மாட்டணும். அவுட்ரு வெளியே ரோடு பேஸ் ஒன்று மாட்டணும். மொத்தம் 3 கேமரா மாட்டணும். பார்த்தியா நிதானமாக இருந்ததுன்னு வச்சுக்குவேன். நீட்டாக கீர் போடலாம். நிதானம் இல்லைன்னு வச்சுக்குவேன் எக்ஸைட் மிதிக்க தோணும், கிளச்சை பிடிக்க தோணாது. எடுத்துகிட்டே நினச்சேன். அதுக்காகத்தான் திரும்ப சொல்கிறேன் நிதானமாக இருங்க. நம்மள தான் நம்ம எப்போ வேணாலும் ஸ்பீடாக ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. போடு 4 மூலம் போட்டோம். ஓவர்டேக் பண்ண முடிவு பண்ணிடு. லெஃப்ட் மிரர் யூஸ் பண்ணு. லெஃப்ட் யாராவது இருக்காங்கன்னு பாரு. கேப்பை ஃபில்அப் பண்ணிடு. கீர் போட்டோம் கொஞ்சம். திரும்ப 3ஆவது கீர் போடுறியே. இப்போ போறீங்கன்னா இப்போவே லெஃப்ட் ஏற ஆரம்பிச்சிடணும். டக்குன்னு அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன் புரியுதா? நீங்கள் உங்களை ஓவர்டேக் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிக்கலாம். பட் இப்போ பண்ண முடியாது. டைமிங் விட்டுக்கலாம். அதான் நீங்கள் உனக்கு முன்னால் போகிற வண்டி நீ ஓவர்டேக் பண்ணி நீ எவ்வளோ தூரம் அட்வான்ஸாக யோசிக்கிறியோ அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக யோசிச்சின்னா நீ ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். கீரை மாற்றாமல் அதே கீரில் மிச்சிங்கன்னா அதே பிக்கப்பில் போயிடும். தாண்டாங்க போய் கீரை மாற்றினா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கீரை மாற்றின கேட்டிங்கன்னா வண்டி அந்த 1 நிமிஷம் டைம் எடுத்து ஓவர்டேக் பண்ணும்.
கோயில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்குது. ஆப்போசிட்னா அந்த இந்த சைடில் நிற்கிட்டு பெருந்தளவு போகிற ரோடு இல்லை, அந்த ரோடை தாண்டி கருப்பராயன் கோயில்கிட்ட போயிட்டா ஓகே தான், தப்பு இல்லை. ஆனால் டக்குன்னு 5வது கீருக்கு 3வது கீரி விழுகுது, 4வது கீருக்கு 2வது கீரி விழுகுது. வண்டியை மாற்றினா போய் சீக்கிரம் எல்லாருமே அப்படி தானே. கொள்ளல நான் கொள்ளது இண்டிகேட் லெஃப்ட் போகணும். நம்ம வேலை செய்ய போனால் முன்கூட்டியே இண்டிகேஷன் காட்டி ப்ரோ போலாமா? சரி, வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் கால் எடுக்கணும். கரெக்டா? ஓகே 10 நாளைக்கு